மச்ச அவதாரம். குழந்தைகளா, நான் இன்று பெருமாளின் அவதாரங்கள் பற்றி சொல்லப் போறேன். பெருமாள் 10 அவதாரம் எடுத்தார். அதற்கு தசாவதாரம் என்று பெயர். அதில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். மச்சம் என்றால் மீன் என்று பொருள். இந்த அவதாரத்திலே விஷ்ணு 4 கைகளுடன் மேற்பாகம் மனித உருவமாகவும் கீழ்ப்பாகம் மீனின் உருவமாகவும் கொண்டவராக தோன்றுகிறார். நான் இப்பொழுது அது குறித்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். ஒரு சமயம் படைப்புக் கடவுளான பிரம்மன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கொட்டாவி விடுகிறார். அப்பொழுது அவர் வாயிலிருந்து 4 வேதங்களும் வெளியேறத் தொடங்குகிறது. அப்பொழுது அங்கு வந்த ஹயக்கிரீவன் என்னும் குதிரை முகம் கொண்ட அரக்கன் தன் யோக சித்தியினால் அந்த வேதங்களை திருடி கடலுக்குள் புகுந்து அவற்றை மறைத்து வைத்து விடுகிறான். கொட்டாவி விட்ட பிரம்மனோ இந்நிகழ்வை அறியாமல் ஆழ்ந்து தூங்கிவிடுகிறார். வேதங்கள் தன்வசம் இல்லை என்றால் அவருக்கு படைப்புத் தொழிலை செய்ய இயலாது. உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தின் துணை மிகவும் அவசியம். இப்படி பிரம்மன் உறங்கும்போது பிரளயம் எனப்படும் உலகின் எல்லா கடல்களும் பொங்கி எழுந்து ஆழி பேரலைகளால் உலகம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படும். அதன்படியே இம்முறையும் மகா பிரளயம் ஏற்பட்டு 3 உலகங்களும் கடல் நீரில் மூழ்கின. அந்த பெரும் பிரளயத்தின் போது விஷ்ணு மீன் அவதாரம் எடுத்தார். இதில் 7வது மனு எனப்படும் சத்தியவிரதன் என்னும் மன்னர் தீவிர திருமால் பக்தர். இவர் உணவு எதுவும் உட்கொள்ளாமல் தண்ணீர் மட்டுமே அருந்தி திருமாலை வழிபட்டு வந்தார். அப்பொழுது விஷ்ணு வரப்போகும் பிரளயம் குறித்து சப்தரிஷிகளுக்கும் இந்த சத்தியவரதனுக்கும் எச்சரிக்கை செய்தார். சப்த என்றால் 7. அதனால் அத்திரி, வசிஷ்டர், காசிபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் மற்றும் ஜமதக்கனி என்னும் சப்தரிஷிகள் தங்களது குடும்பத்துடன் இந்த சத்தியவிரதன் குடும்பத்தினருடன் ஒரு பெரும் படகில் ஏறி கடலில் பாதுகாப்பாக சென்று ஒரு பெரும் மலையின் உச்சிக்கு சென்றனர். இந்த பிரளய காலத்தில் உலகம் நீரில் மூழ்கி கடும் இருட்டும் பெரிய சுழற்காற்றும் வீசுகிறது. அப்பொழுது அங்கு தத்தளித்து கொண்டிருந்த சத்தியவிரதன் மற்றும் சப்தரிஷிகளையும் விஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து காத்தார். அத்தோடு தூங்கிக் கொண்டிருந்த பிரம்மனும் விழித்தெழுந்து அழிந்த உலகை மீண்டும் உண்டாக்கத் தொடங்க முயன்றார். ஆனால் அவரிடம் 4 வேதங்களும் இல்லாததால் அவரால் மீண்டும் படைக்கும் தொழில் செய்ய இயலவில்லை. உடனே பிரம்மன் காக்கும் கடவுளான திருமாலை வேண்ட அவரும் அது சமய மீன் உருவில் இருந்தபடியால் ஹயக்கிரீவன் வேதங்களை கடலுக்கடியில் ஒளித்து வைத்திருப்பதை அறிந்து இடுப்பிற்கு கீழ் மீன் உருவமும் இடுப்பிற்கு மேல் ஆயுதங்களோடு கூடிய 4 கைகளுடன் கடலுக்குள் புகுந்து அங்கு ஒளிந்திருந்த ஹயக்கிரீவனோடு சண்டையிட்டு வேதங்களை மீட்டு மீண்டும் பிரம்மனிடம் ஒப்படைத்தார். பிரம்மனும் அதன் பிறகு தனது படைப்புத் தொழிலை செய்ய ஆரம்பித்தார். இதுவே திருமால் மச்ச அவதாரம் எடுத்த கதையாகும்.